ஹலோ ஹால். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதோட சேர்ந்து ஒரு சேலஞ்ச் அப்டேட்டும் இருக்குது. லைக் ஐம் கோயிங் டு டர்ன் 25 ஆன் ஜூலை எண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நானே என்னை புஷ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சேலஞ்ச் வந்து டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட அப்டேட்ஸும் வந்து நம்ம இனிமேட்டு எவ்ரி சிங்கிள் டே இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டே அந்த சேலஞ்ச் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, லைக் ரொம்ப பேசிக்காக தான் அந்த சேலஞ்சே வச்சுக்கணும்னு நினச்சேன். விச் இஸ் அது வந்து அது ப்ராப்பராக பண்ணிட்டேன் இன்கேஸ் அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்தும் வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அண்ட் சஸ்டெயினபிளாகவும் இருக்கணும். ஸோ த மெயின் மோட்டோவும் என்னென்னா, இந்த சேலஞ்சில் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஒரு ஃபிட்டர் வெர்ஷன் போகணும். லைக் வெயிட் லாஸ்க்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் அதை நான் வந்து கரெக்டாக சஸ்டெயினபிளாக பண்ணுறதில்ல. அண்ட் எனக்கு ஒரு புஷ்ஷும் இல்லை. ஸோ நானே வந்து எனக்கு ஒரு புஷ் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த சேலஞ்சில் என்னென்னா, லைக் ஐ ஹவ் லைக் டிராஃப்டட் டவுன் 5 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 எவ்ரி சிங்கிள் டே நான் பண்ணிட்டா கூட ஹாப்பி தான். ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கேலரி டெஃபிசிட்குள்ளே சாப்பிட்ணும். ஸோ அது எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் பற்றி நம்ம இன்டெப்த்தாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் என்னென்னா கேலரி டெஃபிசிட்குள்ளே சாப்பிட்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் வந்து அட்லீஸ்ட் ஃபார் 13 மினிட்ஸ் பண்ணணும். 30 மினிட்ஸ், சாரி 30 மினிட்ஸ், 13 இல்லை 30 மினிட்ஸ். அப்புறமா தேர்ட் வந்து என்னென்னா, ஸ்கின் கேர் வந்து பேசிக்காக ரொட்டீன் வச்சுருக்கேன். அந்த ரொட்டீனை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபோர்த் வந்து ஹேர் கேர். ஃபிஃப்த்து தான் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் வந்து விலாகாக எடுத்து அன்னன்னைக்கே எடிட் பண்ணி அன்றைக்கே அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்டார்டிங்கே. ஆனால் அது ஒன்று தானே புதுசு. 5த் பாயிண்ட் தான் புதுசு. ப்ளஸ் அது புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்ல. ஸோ அப்போவே நம்ம ஆர்வமாக பண்ணலன்னா நான் வேறு எப்போ பண்ணுவேன்னு தெரில. ஸோ இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளை புஷ் பண்ணுற மாதிரி இந்த சேலஞ்ச் இருக்கும். ப்ளஸ் சஸ்டெயினபிளாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு தான் டே 1. ஸோ நாளையிலேருந்து தான் அதுவும் தெரிய வரும். அண்ட் இப்போது இதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ரொம்ப பேசிக்காக தான். இப்போ ஸ்கின் கேர்னால் ரொம்ப பேசிக்காக ஸ்டெப்ஸ் தான். ஹேர் கேர்னால் ரொம்ப பேசிக்காக தான் ஸ்டெப்ஸ் இருக்குமே தவிர்த்து எதுவுமே ரொம்ப கஷ்டமாக எனக்கு வந்து ரொம்ப லேசியாக இருந்தேன்னா கூட பண்ண முடியணும். ப்ரொக்ராஸ்டினேட் நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீன் தான் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த புஷ் வந்து ஏன் இப்போது எனக்கு தோணுதுன்னா, எனக்கு வந்து ஒரு க்ளோ அப் வந்து பிஃபோர் 25 வேணும். லைக் பிஃபோர் ஐ டர்ன் 25 ஒரு க்ளோ அப் வேணும். ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். என்னமோ இந்த ஏஜ் பார்த்தா லைட்டாக பயமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஏர்லி 20ஸ்ன்னு சொல்லிகிட்ருக்க முடியாது. அது மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனாலயா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த ஓகே ஒரு சேஞ்ச்க்காக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கு. ஸோ லெட்ஸ் சி பண்ணுறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எவ்ரிடே வந்து ஷார்ட்ஸில் இதோட ப்ராக்ரெஸ்ஸை அண்ட் எனக்கே ஒரு ஸ்கோர் மாதிரி நான் வச்சுக்கலான் இருக்கேன். விச் இஸ் 5க்கு நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு. அண்ட் அதில் ஏம் என்னென்னா 5க்கு 4க்கு கம்மியாக எடுக்கவே கூடாது. ஈவன் ஆன் பேட் டேஸ் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப பாடி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது ரொம்ப டயர்டாக இருக்குன்னா ஐ கேன் ஸ்கிப் ஒர்க் அவுட்ஸ் பட் நாட் எனி அதர் திங். அண்ட் என்னைக்காவது வந்து எனக்கு ரொம்ப விலாக் எதாவது பண்ண முடியலன்னா ஐ கேன் ஸ்கிப் விலாக். ஸோ பேஸ்ட் ஆன் தட் சினாரியோ இன்றைக்கி டேக்கு ஏதாவது முடியாதுன்ற மாதிரி, அதுவும் மேக்ஸிமம் முடியல புஷ் பண்ணியும் முடியலன்னா, ஸோ அந்த டேக்கு எதை வந்து ஸ்கிப் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதை பண்ணலாமே தவிர்த்து இதில் ஒன்றே ஒன்று எதை பண்ணவே கூடாது. விச் இஸ் கன்ஃபார்மாக கரெக்டாக பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா, அது வந்து கேலரி டெஃபிசிட்குள்ளே சாப்பிட்றது. பிகாஸ் அது ஒன்று பண்ணிட்டாலே அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க்ஸ் வந்து இன் பிளேஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு போடலாமேன்றது தான் இந்த வீடியோ. அண்ட் நீங்கள் இதுக்கு அடுத்து இருக்கிற ப்ராக்ரெஸ் எல்லாம் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இப்போது நான் எங்கே போயிட்டுருக்கேன் ரெடி ஆகிட்டு அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட வெட்டிங் ஷாப்பிங்க்கு வந்து போயிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்படியே இந்த சண்டேவை வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடலாம்.
வில் மீட் எவ்ரி சிங்கிள் டே ஃப்ரம் டுமாரோன்னு நினைக்கிறேன். ஓகே, பை பாய்.